இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2-3 நாட்களாக தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது சவுலை கூப்பிட்டதையும், இரண்டாவதாக மார்த்தாளை கூப்பிட்டதை நாம் பார்த்தோம். சவுலை கூப்பிட்டது ஒரு காரியம், அவன் தவறான வழியில் சென்றவனை நல்வழிப்படுத்துவதற்காக கூப்பிட்டார். மார்த்தாளை நீ அநேக நேரம் ஏன் பாதத்தில் அமர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்வதற்காக, வாழ்க்கையில் பண்ண சிறிய தவறிலிருந்து அப்படியே திருப்பி தம்முடைய பாதத்தில் அமர வைக்கிறதுக்காக அவளுடைய பெயரை கூப்பிட்டார். இன்றைக்கு யாரை கூப்பிடுகிறார் என்று பார்ப்போம் என்றால், சீமோனை என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூகாவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? இயேசு என்ன செய்றாரு அப்படின்னா, சீமோனை பார்த்து என்ன செய்கிறாரு? சொல்றார், சீமோனே சீமோனே, யூ ஆர் கோயிங் இன் அ ராங் ட்ராக். நீ தவறான வழியில போற. சாத்தான் உன்னை சுலகினால் புடைக்கிறதுக்கு கேட்டுட்டான், பெர்மிஷன் கிராண்டட், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? எச்சரிக்கிறார். இன்றைக்கு நாம என்ன செய்கிறோம்? நிறைய நேரம் we are very correct in prayer life, எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கிறோம். ஆனால் ஒரு டைமில் யோபுவை என்ன செய்கிறான் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று சொல்கிறான், நீர் அவனை வேலி அடைக்கவில்லையோ, அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? டெய்லி உமக்கு பணிவிடை செய்கிறான், பலி செலுத்திக்கிறான், உண்மையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த வேலியை நீர் கலத்துறேன், ஆனால் அவனோட உயிருக்கு என்னமோ வரக்கூடாதுன்னு சொல்லி தேவன் அனுமதி கொடுக்குறார். அப்போது இந்த நேரத்துலையும் சீமோனுக்கு அனுமதி கொடுக்குறாரா, யூ கேன் டூ எனி திங். ஆனால் யோபு என்ன செய்கிறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோசரம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். நம்ம சீமோன் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம், சீஷன் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, அழகா கடவுள் சொல்கிறார், இதோ அப்படி புடைக்கிறதுக்கு உனக்கு என்ன செஞ்சான்? உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொன்ன நம்ம சீமோன் சார் என்ன சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன். தன்னை குறித்தே பெருமை பாராட்டி கொள்கிறான். காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் எப்படி இருக்கிறேன்? ரெடியா இருக்கிறேன். என்ன செஞ்சிருக்கணும்? தேவன் எச்சரிக்கும் போது பி கேர்ஃபுல். எஸ்ஸப்பா எனக்கு பலன் தாங்க, என்னுடைய பலவீனம் தான், அப்படி புடைக்கப்படும் போது நம்மை மறுதளித்து விடக்கூடாதுன்னு சொல்லி இயேசுகிட்ட கேட்டு இருந்திருப்பான். ஆனால் அந்த ஒரு பாடுகளுக்குள்ள அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? கண்டிப்பாக தேவன் அனுமதித்திருக்க மாட்டார். ஆனால் என்ன, அதில் அவன் தன்னையே பெருசாக பேசுகிறான் பாரு. நீர் எங்கெல்லாம் போனால் நீர் போகிற இடத்துல தேவன் குடிக்கிற பாத்திரத்தில் யாராச்சும் பங்கெடுத்து கொள்ள முடியுமா? முடியாது. சீமோனுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்லேயும் டிஃப்ரெண்ட்டான ஆள் பார்த்தீங்கன்னா சீமோன். ஏசப்பா ஒரு நாள் கடல் மீது நடந்து வரும்போது போட்டில் இருந்து அவங்க எல்லாரும் ஆகாசம்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது பேதுரு மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, நீராக இருந்தால் நினச்சி நடந்து வரணும் அப்படின்னு கேட்குறான். வேறு எந்த சீஷருக்கும் அப்படி தோணலை. ஆனால் அவங்க வான்னு சொல்கிறாரு, அவர் நடக்கும்போது இயேசுவே பார்த்து நடந்திருந்தா நினச்சிருக்க மாட்டார், முங்கியிருப்பார். நம்மளை போல் அந்த உலகத்தில் லெஃப்ட் ரைட் போட்டார், முங்கிட்டார். அப்புறம் இயேசுவேன்னு சொல்லி நினச்சிறாரு, மீட்கப்படுறார். இப்படி நிறைய விஷயத்தில் நம்ம சீமோனை பார்த்தோன்னா ஹீ இஸ் டிஃப்ரெண்ட். பிடிச்சிட்டு வருவார், மீன் பிடிச்சிட்டு இருக்க சீமோனை பிடிச்சிட்டு வர்றாரு. திருப்பியும் அவன் போட்டை எடுத்துகிட்டு திருப்பியும் கடலுக்குள்ளே போய் முழுவதும் பிரயாசப்படுவான் சீமோன். ஒன்றும் கிடைக்கவில்லையே, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவான். அப்பவும் இயேசு சொல்கிறாரு, நீ இந்த வலது பக்கம் போடு. கீழ்ப்படுகிறான். ஆல்வேஸ் அவன் ட்ராக்கை விட்டு என்ன செய்றான்? மாறுறான். போட்டு அவனுக்கு நிறைய மீன் கிடைக்கும், பெரிய மீன் கிடைக்கும். அப்பவும் இயேசப்பா சொல்கிறாங்க, நான் உடனே மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விட்டுட்டு திருப்பி என்ன வந்துருதார். இந்த சீமோனுக்கு பேர், அந்த சீமோன் என்றால் நாணல் என்று அர்த்தம். ஆனால் தேவன் நம்ம பேரை மாற்றி பேதுரு, கேபான்னு சொல்கிறாரு. இந்த கல், அவன் எப்போவுமே இப்படி டான்ஸ் ஆடிட்டே தான் இருப்பான். நாணல் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த பக்கம் வளைஞ்சிருக்கும், இல்லைன்னா அந்த பக்கம் வளைஞ்சு. பேருக்கு ஏற்றாப்புல என்ன செய்வான்? அதே போல் ஷேக் ஆகிட்டு இருந்தவனை கடல் ஸ்டெடிப்படுத்துறார். இப்படி வரும், நீ ஜாக்கிரதையா இரு. இந்த நாளில் சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ என்ன நினைச்சுவேன்? 3 தரம் மறுதளிப்ப அப்படிங்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்தும் சொல்கிறார், உன்கிட்ட எல்லாமே குட் குவாலிட்டிஸ். நான் என்ன சொன்னாலும் நீ கீழ்ப்படுகிற. நான் கூப்பிட்டோன்னே என் பின்னாடி வந்துடுத. நான் திருப்பி தனியாக பிரிஞ்சு போகும்போது வந்துடுத. மற்ற எல்லார காட்டிலும் நீ என்ன செய்கிற? தைரியமாக என் பின்னாடி என்ன செய்கிற? வேற நான் உன் மேலே பிரியமாக இருக்கிறேன்.
நான் உன்னை கொடுத்து மற்றவங்ககிட்ட நான் சாட்சிடுறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. ஆனால் சத்ருவுக்கு அதை பிசாசானவனுக்கு அது பொறுக்கலை. அப்போது இவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறான், என்னுடைய மாமத்தை மகிமைப்படுத்துகிறானா அல்ல தூஷிக்கிறானான்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போகும்போது நாம் எவ்வாறு இருக்கிறோம், அதான் பேதுருடைய லைஃப். இப்போ சீமோனே கவனமாருன்னு சொல்கிறாரு. அவன் தன்னைத்தானே பெருமையாய் பேசிக்கொள்கிறான். நீ எங்கே போனாலும், நீங்கள் என்ன எங்கே போனாலும் அங்கே நானும் வருவேன், நான் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் என்ன செய்கிறாரு, மறுதளிச்சிட்டு ஏசு அந்த சுச்சுவேஷனில் பின்னாடி அவர் பாடுகளின் மத்தியிலையும் திரும்பி பார்க்கும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது. நம்ம திருப்பி ஏசு நம்மளை திரும்பி பார்க்கும்போது, மகனே நான் உன்கிட்ட எச்சரித்தேனே, நான் உனக்கு கைட் பண்ணேனே, நான் உன்கிட்ட சொன்னேனே, இப்படி சுளவினால் புடைக்கப்படுவதற்கு பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொன்ன பிறகும் நீ என்ன செஞ்சுட்டு அசால்ட்டாக இருந்துட்டியே, நீ முழங்காலிட்டு விழித்திருந்து ஜெபித்திருந்துடா என்கிட்ட கேட்டிருந்தேன், நான் உன்னை காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் மீண்டும் திரும்பி பார்க்கும்போது நம்ம கண்ணீர் வடிக்கிறவர்கள், ஒரு சீமோனை போல கண்ணீர் வடிக்கிறவர்களாக அல்லாமல் முதல்ல ஒரு யோபுவை போல சோதனையின் மத்தியிலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்தும் ஒருவராக நம்ம என்ன செய்யணும், ஸ்டெடியாக இருக்கணும். இப்போ ட்ராக் மாறி போயிடுவான் அப்படின்னு சொல்லி தான் சீமோன் அவசரமாக கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்க ஏசு. இப்போ அவன் திருப்பி என்ன செய்கிறான், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறான், நான் பண்ணது தவறு தான் அப்படின்னு சொல்லி பழையபடி என்ன செய்கிறான், தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிறான். ஊழியம் செய்து தேவனுக்காக இரத்த சாட்சியாக என்ன செய்கிறாரு, அந்த சீஷர் மறிக்கிறார். அப்போது இந்த கல் என்ன செய்கிறாரு, அது ஒரு கல்லாக ஒரு நாடிக்கிட்டு இருந்த பேதுருவை ஒரு கேபா ஒரு பாறையாக நிறுத்தி தேவனுக்காக யுத்தம் செய்கிறவனாக என்ன செய்கிறாரு, மாத்துறார். தேவனுக்காக வைராக்கியமாக பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் இருப்பான், கேட்பான், இது எனக்கு ஏதாச்சும் பிச்சை பண்ண, இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட அப்படின்னு சொல்லி அற்புதங்களெல்லாம் பேதுரு மூலமாக என்ன செஞ்சு நடந்துச்சு. அப்போ இன்றைக்கு தேவன் உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய காரியங்களில், உங்களுடைய ஜெப காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், நல்லா ஜெபித்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு சிச்சுவேஷனில் உங்களை சத்துரு என்ன செஞ்சிட்ருக்கலாம், அப்படியே சோதித்து பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துலையும் நம்ம சுத்த பொன்னாக விளங்க வேண்டும். மல்கியா 3:3 பாருங்கள், தேவன் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா உட்கார்ந்து என்ன செய்தார்னா வெள்ளியை புடமிடுவது போல பொன்னை புடமிடுவது போல அப்படின்னு இருக்கும். அப்போ அற்புதங்கள் பண்ணும்போதெல்லாம் தேவன் என்ன செஞ்சுட்டு இருப்பார் தெரியுமா, நடந்துக்கிட்டே இருப்பார். அந்த பாடையில் அந்த வாலிபன் வரும்போது அந்த ஸ்திரீ தாயானவள் கண்ணீர் வடிக்கும் போது அந்த பாடையை தொட்டு எழுந்துருன்னு சொல்லிடுவார். லாசருக்கு எல்லாமே வாக்கிங்கில் நடக்கிறதுல தான் பண்ணுவார். ஆனால் ஒரு ஆத்துமாவை ஒரு மனிதனை உருவாக்கும் போது அவர் உட்கார்ந்தாருன்னு இருக்கு. அப்போது புடமிடுதல் நமக்கு சோதனையின் காலத்தில் அவர் உட்கார்ந்து நாம் சுத்த பொன்னாக விளங்க வேண்டும் என்று நம்ம என்ன செய்கிறார், புடமிடுகிறார். அந்த புடமிடுதலில் நம்ம எப்படி இருக்கணும்னா சுத்த பொன்னாக விளங்க வேண்டும். அந்த பொன் அந்த பொற்கொல்லன் எது வரைக்கும் புடமிடுவான்னா அந்த பொண்ணு அப்படி நல்லா ஃபுல்லாக பியூராக அப்படி இருந்து அந்த அவனுடைய ஃபேஸ் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது வரைக்கும் அவன் என்ன செய்வான், அதை பாலிஷ் பண்ணிகிட்டே இருப்பான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சாயல், தேவனுடைய குணாதிசயங்கள் நம்மிடத்தில் காணப்படும் வரைக்கும் நமக்கு புடமிடுதல் இருக்கும். அதற்கு பிறகு நம்ம சுத்த பொன்னாக நம்ம விளங்குவோம். நம்ம யாரும் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. நமக்கு எந்த கவலை வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம கவலைப்பட மாட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுலை பிடித்த அகிரிப்பா ராஜா முன்னாடி கொண்டு போகும்போது அந்த கப்பல் சேதமன்றி மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு விசுவாசத்தில் அறிக்கையிடுறார். எப்படி இருந்த சவுல் ஒரு பவுலாக மாறினார். அப்போது இந்த பேதுரு, சீமோனை பேதுருவாக மாற்றியவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல, கவலைப்படாத, இந்த காலகட்டத்தில் நீ என்னுடைய பாதத்தில் விழுத்திருந்து அமர்ந்து ஜெபிக்கும் போது நீ சுத்த பொன்னாக திகழ்வாய் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்ல. ஒரு நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, எங்களிடம் இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு வேதத்தின் மூலமாக கற்றுத்தரீங்க தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு சீமோனை அவசரமாக கூப்பிட்டு இங்கே சுட்டி காட்டினீங்க தகப்பனே, இப்படி பிரச்சனைகள் இருக்குன்னு. அதே போல் இப்பொழுதும் எங்களை பெயர் சொல்லி நீங்கள் அழைத்து மகனே மகளே நீ போய்கிட்டு இருக்க ட்ராக்ல கவனமாக சொல்லுன்னு சொல்லி எங்களை எச்சரிக்கிறீங்க.
உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் பலவீனமான பாண்டங்கள் தான் ராஜா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உடைய பலன் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. நாங்கள் உடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோம் ராஜா. சாத்தானவன் எங்களை சோதிக்கும் போது நாங்கள் சுத்த பொன்னாக திகழ்ந்து உடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை சேர்க்கும் வண்ணமாக தேவனே எங்களை தகப்பனே நீர் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு நன்றி. உடைய பாதத்தில் அமர்ந்து இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் அபிஷேகிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. சத்துருவானவன் வெட்கப்பட்டு போவானாக தகப்பனே. தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த இப்பொழுது தேவன் இந்த பலமுள்ள ஆவிய பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீ இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகிமை